பனைமரத்துல ஏறி நொங்கு கூட வெட்டி போட்டுடலாம் போல. ஆனா வெட்டி போட்டு நொங்கு தூக்கிட்டு வரதான் கஷ்டமா இருக்கு. ஒரு வாரமா திருநெல்வேலி ஃபுல்லா நல்ல மழை. எங்க ஊர்ல எல்லாம் கனமழை இல்லைனாலும் வெளியே போக முடியாத மாதிரி தூத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால ஒரு வாரமா டீம் பசங்க யாருமே நொங்கு வெட்ட போல. இப்பதான் கொஞ்சம் மழை நின்றுருக்கு. இதான் நல்ல வாய்ப்புன்னு டீம் பசங்களை கூப்பிட்டு பனைமரத்தை தேடி போயிட்டோம். ஒரு பனைமரத்துல நிறைய நொங்கு கிடக்கு. ஆனா அது வெள்ளரி வயலுக்குள்ள நிக்கி. இவ்வளவு நொங்க பார்த்ததுமே விட்டுட்டு போக மனசே இல்ல. கயிறு வேற கொண்டு வரல. அதனால முடிஞ்ச அளவுக்கு நொங்கு கொலையை கேச்சு பிடிச்சு முடியாத கொலையை கீழே வெட்டி போட்டோம். அப்படியே லைனா நின்று நொங்கு கொலையெல்லாம் வெளியே கடத்தியாச்சு. பனைமரத்துல ஏறி நொங்கு வெட்டும் போது கூட கஷ்டம் தெரியல. ஆனா வெட்டி போட்ட நொங்கெல்லாம் தூக்கிட்டு போகும்போது தான் கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த கஷ்டம் எல்லாம் அந்த நொங்கு குடிக்கும் போது பறந்து போயிட்டு. அதான் ஒண்ணு சொல்லுவாங்களா, பின்னாடி என்ன நடந்துச்சு அதை யோசிக்காது, இப்ப எப்படி இருக்கு அதை மட்டும் யோசி. அதே மாதிரிதான் நாங்க இப்ப என்ன நடக்கும் அதை நினைச்சு மட்டும்தான் சந்தோஷமா இருப்போம் டீம் பசங்க எல்லாரும். இவ்வளவு நொங்கு வெட்டுனால ஒரே ஒரு 4 கண்ணு நொங்கு மட்டும் கடிச்சு அதிசய நொங்கு. அந்த நொங்கு குடிக்கிறதுக்கு வேற சண்டை போடுதாலும். ஏன்னு கேட்டீங்கன்னா 4 கண்ணு நொங்கு குடிச்சா 2 பொண்டாட்டி கிடைக்குமா. யாருக்கும் 2 பொண்டாட்டி வேண்டாம், யாருக்கும் 4 கண்ணு நொங்கு வேண்டாம் சொல்லி அதை தூரத்துக்கு போட்டு மிச்சம் இருக்க நொங்கெல்லாம் பிரிச்சு மேஞ்சாச்சு.